உமால இப்ப பாருவோம் ஆட்டத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆளை பார்க்கத்தான் அப்படி இருப்பான். ஆனா சூடானா சொல்லலாம். சுளுக்கு எடுத்துருவாங்க உமால. ஓ வரேன் தலைவா. பெண்ணே அப்பப்போ இவனுக்கு ஈஸோ வந்துடும். இதான் சாத்து இவனுக்கு அதிகமாக இருப்பான். அது நின்று கரெக்டாக வச்சுடுவான். கரெக்டா பார்த்து அந்த பொண்ணு ஏன்னா தூக்க சொல்ல வந்துட்டு போகுது. அது பார்த்தீங்கன்னா ஏய் சேர தூக்க சொல்ல இந்த சவுண்டுன்னா உன்னாங்க அவளை தாண்டி என்ன சவுண்டு போட போயோ நீ சிரிக்கிற ஓட்டப்பல போட. பெண்ணே ஐயா எந்த நாட்டை சேர்ந்தவள்? இதே நாட்டை சேர்ந்தால் தாங்க. உன்னுடைய பெயர்? ரோஜாங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள் ஐயா. உன்னுடைய வியாபாரம்? வாழைப்பழ வியாபாரம் தாங்க. வியாபாரம் பண்ண தாங்க எனக்கு பொழப்பே போகும். மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. மங்கை நீ நினைத்தால் வாழைப்பழ தோட்டத்தே எழுதி வைப்பாள். ஏதி வைப்பா நீ தோட்டத்தை ஏதி வைப்பா அந்த கோயில் ஏதி வைப்பா. ஏன் உத்திரமல்லூர் கூட ஏதி இங்க வச்சிருவ நீ. ஆனா எங்களுக்கு மட்டும் 5 நிமிஷம் தர மாட்டான். பட்டா பட்டான்னுவான். பொம்பளைனா பார்த்து ஏன்டா பிடிக்கிறீங்க ஏன்டா அந்த தாவி கூட சேவிங் பண்றாங்க. அப்ப இங்கெல்லாம் பண்ண மாட்டான். பொம்பளைங்க கிட்ட குத்துருவான். அந்த சாப்பிடு ஐயே நண்பா கம்புல் வேறு அதுல ஏன்டா பொம்பளை மாரி கம்புல் போட்டுங்கிறீங்க. உங்களால் தானே நகை வேலை ஏறி போச்சு. டேய் நீ இன்னொரு தாட்டி போல் சிரிக்காத. நீ சிரிச்சினா எனக்கு சூத்து வாயெல்லாம் பத்திக்கு நீ எரியுது எனக்கு வந்துடும். அப்புறமேட்டு கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். நீ முத்துக்களை விடு. பலா கொட்டை தான் 2 கிடைக்கும். முத்துக்கெல்லாம் கிடைக்காது. முத்து வச்சுக்கிற ஆளானா ஏய் போடா பாலா முத்து வச்சுக்கிற முத்து 2 வாய்ப்பான் திருடி சாப்பிட்டேன். என்ன தேத்தி துணி அவுத்துன்னு அடிச்சா. இப்போ பார்த்தியா எங்க ஆளு அவளை என்ன சவுண்டு வேறு மாதிரி கேட்குது. ஐயோ போச்சுடா போச்சு. 2 வாய்ப்பாயத்தோடு போயிருக்கும். இப்போ வாய்ப்பாயின் தோட்டமே காலி. அக்கால சேடு ஓட்டிங்கிறான் என்ன போதும். ஓடிக்காடா சிக்கிறான் சேடிய. சரி பரவாயில்ல விடு. நம்ம என்ன வேலையா வந்தோம்? கல்வெட்டு பா டைம் ஆகி போச்சு. போலாம் கமாரப்படு. ஐயோ போச்சுடா போச்சுடா. ஓடிலாம் வா. எல்லாம் கும்பிடுவாங்க. நான் வாழ்ந்தால் உலகத்திலே எங்கே வாழ்வது நான் எங்கே வாழ்வது. ஐயா என் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. இனிமேல என்ன யாரையா திருமணம் செய்துக்குவாங்க? எல்லோரும் என்ன கேவலமாக பேசுவார்கள் ஐயா. அதனால என் கழுத்துல தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்குங்க ஐயா. உன்னை போல் பெண்களுக்கு தாலி கட்டினால் ஒரு கிராமமே உருவாயிரும். எனக்கு தாத்தா வாயிருப்பாரு. உண்மை. எங்க ஆயா சொல்லித்தான் செத்துச்சு. இருக்கலாம். தெரு வீதியில் வாழைப்பழம் வைக்கிறவன் ஒரே ஒரு முத்தத்தை கேட்டு இல்லை என்று ஆணவ பேச்சு. நாட்டு இளவரசர் மன்னன் அவ யாரு? ஏழை குடியில் அவங்கிட்ட நீ வா பேசுங்கிற. உன் மரியாதை என்ன ஆகுதா? நீ உட்காரு நான் டீல் பண்ணிக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. என்ன ஏய் என்னடியா என்ன பேசுறீங்க? எது பண்ணிக்கிறேன் நீ ஆயிவர பொம்மளுங்க ஆயுதா நான் ஆயுதுருண்டா. என் கற்பை கெடுத்துட்டாரு. கற்பு கத்துட்டானா உள்ள டபாலுக்கு தெரிஞ்சு தரட்டா. டப்பாலியா? அட பாவி அது கருப்பு இது கற்பியா? என் கற்பை கெடுத்து விட்டானே. சிறிது நாள் இப்படி வந்து விடுமே. நாட்டு மக்கள் அது ஏசுவார்களே தூத்துவான்னு ஆயுதுங்கிற. கவலைப்படாத நான் சொல்ற மாதிரி செய். எப்படி? இது மாதிரி காலைல 9 மணிக்கு நேரம் மெடிக்கலுக்கு போயிடு. அவங்ககிட்ட போய் சொல்லு இது போல நடந்து போச்சு. அவன் இது போல பண்ணிட்டான். இது போல வரப்போகுதுரா வராம இருக்கணும். ஒரு மாத்திரை குறான்னு கேளு. அவன் கொடுப்பான். வாங்கி வாயில் போட்டு சரியா போடும். உனக்கு பொண்ணுக்குறா? முதல்ல உன் பொண்ணுக்கு போய் வாங்கி கொடு. வாங்கி வச்சுக்கிறேன் நான் நாளைக்கு தரேன். நம்ம மேல என்ன பேசுறேன்? 2 வாய்ப்பையும் திருடி சாப்பிட்டு ஓரா பேசுறேன் பாத்தியா? ஒரு டீ கடைக்கு போறேன். டீ குடி கிளாஸ் எடுத்து நான் வரேன். ஈ சத்துரா கடாச்சு வரதுல
ஒரு கணத்துக்கு போறேன் நல்லா சோப் போட்டு அழுக்கு போக குளிக்கிறோம் அந்த அழுக்கு எடுத்துக்கலாம் வரேன் கணத்துல விட்டு வரதுல அது மாதிரி தாண்டி நீயே சந்து அழிச்சு கேட்டா ஐயா காயப்படுத்தி கெஞ்சி கேக்குறேன் எனக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா. ரோஜா நீ கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் புரண்டாலும் நீ எச்சில் பட்ட கடை தெருவிதில் பிச்சை அம்மா கல்லறைக்கு சென்ற பிள்ளைகள் வருவார் வருவார் வருகிறார் தந்தையே பல்லவன் காலத்தில் எழுத்துக்களை நல்ல முறையில் படித்து விட்டேன் என்ன இது ஆராய்ச்சி வாழ்க தம்பி, எந்த நாடு எந்த ஊர் எதற்கு இங்க வந்திருக்கிறாய்? மன்னவா இதே நாட்டை சேர்ந்தவன் தான் என்ன நாட்டை சேர்ந்தவன்? நான் ஒரு ஏழை என்னுடைய பேர் ராஜா என்னது ஏழையா டேய் ஏழை எங்களுக்கு பிடிக்காது அரண்மனை நிக்காத போடா பையா ஏழைக்கு இங்க இடம் கிடையாது ஏழை பிடிக்காது. ஆமாங்க ஏழையின் வேர்வைதான் அந்த நாட்டுக்கே வரும். அதான் நாத்தாடி வனாண்ணே நீ கூட பணக்காரன் சொல்லிட்டு வேலைக்கு வந்த ஏழை அந்த வந்துக்க மாட்டேன் ஏய், பணத்தை மதிக்காது. ஆ மனிதனை இது மனிதன் அவங்க மனுஷனை மதிக்கிறான் பணம் தாங்க பணம் இருந்தா தாங்க சுடுகாடு கொடுப்போம் பணம் அது நிலையானதல்ல. ஆ மனித வாழ்க்கையில நீ கிடையாது பணம் தான் இல்லைன்னா இங்கே தான் நாரும் கிடக்கணும் அப்படியா? இல்லை சும்மா மாட்டான் உனக்கு என்ன குறை? பண்ணவா என் தங்கச்சிக்கு ஆபத்து என் தங்கையை ஒருவன் கெடுத்து விட்டான் அவள் தானே கெட்டுட்டானா விட்டு போ டேய். அவள் தானே அவன் தங்கையை கெடுத்த கண்ணீர் வடிக்கிறா கெடுத்தா அது என்ன பண்ண சொல்ல திருப்பி தர முடியும் கருப்பா இரு. உன் தங்கையை கெடுத்தவன் யாரு? மன்னவா என் தங்கை கெடுத்தவன் உன் அரண்மனையிலே இருக்கிறான் என்ன அரண்மனை? ஆமா அரண்மனை ஆமா இங்கேவா இங்கே மன்னர் அவர்களே அந்த வேலையிலிருந்து நான் ரிட்டையர் ஆகிவிட்டேன் ஐயா எனக்கு ஒண்ணு தெரியாது நான் பார்க்கவே இல்லைங்க ராஜா, எண்ணரவை காவலன் ஒரு நாள் தவறான வழி செல்ல மாட்டான். இவர்களா அந்த இழிவான இவர்களை அப்படி என்று என் தங்கை கெடுத்தவன் உன் அருகாமையில் இருக்கிறான் உன்னுடைய மூத்த மகன் ராஜபாடி அடக்கடா அவன் வாய். என் மகனா இழிவான சேலைச்சுவான். இவன் யாரு? ராமர்பா தாய்க்கு தலைமகனா பிறந்த தலையால பிறந்தவன்டா. இந்த மன்னன் பெற்ற ஒருவர் தவறு செய்ய மாட்டான்டா. தவறையே செய்திருக்க மாட்டான். என் மகன் தான் தங்கை கெடுத்தோளுகிறேன். பாதிக்கப்பட்ட தங்கை எங்கே? உண்மைதான் மன்னா என்ன நம்புங்க மன்னா ரோஜா, என் மகன் உன்னை கெடுத்தால் சொல்லுகிறான். கண்ணார காண்பதும் பொய், காதார கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதானே மெய். என் மகன் தான் உன்னை கெடுத்தா சொன்னால் யார் சாட்சி? நானும் இருக்கிறேன்ப்பா சாட்சி ஏ உதயா, அப்பா என்ன சொல்றேன்? கல்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படித்து வர சொல்லி அனுப்புறீர்கள் அல்லவா நானும் அண்ணன் ஆளுக்கு ஒரு திசையாக சென்றோம் அப்பா மாலை நேரத்திலே அந்த கல்வெட்டின் அருகே வரும்பொழுது இதோ இந்த பெண்ணை அண்ணன் தான் தூக்கி சென்றாரப்பா அதை நான் பார்த்தேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணை கற்பழித்தது அண்ணன் தான் அப்பா காப்பாற்ற கூடாது ஐயா வேகமா சென்று தடுப்பவருக்கு இந்த விபரீதமானது முடிந்து போய்விட்டது அதுவும் பாயிண்ட் பாஸ்டா போயிட்டு புடிக்கலையா நீ பார்த்து புடிக்கல